ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு ஆடி 3வது வாரம் வெள்ளிக்கிழமை. காலையில் எப்பயும் போல் நம்ம 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு பூஜை பண்ணது, கோலம் போட்டது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு லாங் வீடியோவாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி ரூமில் பூஜை பண்ணது தான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து புதுசாக ட்ரை பண்ணலான்ட்டு கோலம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வீணை வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோவில் போயிட்டு எப்படி நான் கோலம் போடுறேன். சும்மா இருக்க கலரை வச்சு சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். எப்படி இருந்துச்சு கோலம், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க, இது பூஜை ரூம்லையே நீங்கள் விளக்கேற்றலாமே சிஸ்டர், ஏன் வெளியில் வந்து விளக்கேற்றுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் வந்து பூஜை ரூம் தான் சிஸ்டர். நான் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு மட்டும்தான் வெளியில் வந்துட்டு போர்ட்டிகோலில் ஏற்றிக்குவேன். அதுக்கப்புறம் அங்கே பூஜை ரூமில் தான் வந்துட்டு மேலே செல்ஃப் குட்டி குட்டியாக இருக்கும். அதில் வந்துட்டு ஃபோட்டோ, சாமி எல்லாமே நிறையா, எல்லா சாமி ஃபோட்டோவுமே இருக்கும். குலசாமி எல்லாமே வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு முன்னாடி வீடியோலையுமே வந்து அங்கே மேலே செல்ஃப் மேலே தான் வச்சுட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருந்துருப்பேன். நல்லா தான் இருக்கும், பார்க்க அழகாக கோலம்லாம் போட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக ஷார்ட்ஸாகவும் கொடுத்துருக்கேன். ஆனால் ரொம்ப நேரம் நின்றுட்டு செய்கிறப்ப கால் வலிக்கிறது மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம கீழே வந்துட்டு உட்காந்து கம்ஃபர்டபுளாக கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு சாமிக்கிட்ட உட்காந்துட்டு நம்ம வந்து வேண்டிக்கலாம். மனசு அமைதியாக ஒரு தியானம் பண்ணுறது மாதிரியும் வந்து இருக்கும். விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கண்ணை மூடிட்டு அமைதியாக உட்காந்துட்டு விளக்க பார்த்துட்ருக்கலாம். இல்லைன்னா சாமியை பார்த்துட்டு நம்ம மனசை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதனால தான் இப்போ வந்துட்டு இந்த இடத்த வந்து கீழே ஃபுல்லாகவே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இங்கேயே வந்துட்டு நம்ம உட்காந்து வந்து பூஜை பண்ணுறது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரம் நம்ம கிச்சன்லேயே நின்றுட்டு எல்லா இடத்துலையுமே பாத்திரம் விளக்க எல்லாத்துக்குமே நிற்கிறப்ப கால் வலி வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. அதனால தான் சரி இங்கே பூஜை பண்ணுறப்பயாவது நல்லா அமைதியாக திருப்தியாக உட்காந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் இது வெளியில் இல்லை, பூஜை ரூம் தான் இதுவும். அதான் உங்களுக்கு திருப்பி கமெண்ட்ஸ்லேயும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். என்னோடய வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் பண்ண எல்லாத்துக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு தோன்ற விஷயங்களை கேளுங்க. டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அப்புறம் எப்பயும் போல் நம்ம வந்துட்டு அழகாக சூப்பராக இன்றைக்கி வந்து வீணை வரைஞ்சிட்டு இருந்த 2-3 கலர் ரெட் கலரும் இல்லாததுனால குங்குமம் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மன நிறைவாக சூப்பராக வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு. எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், நம்மளுக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். உங்களுக்கும் எல்லாருக்கும் நீங்கள் நினச்சி வேண்டிக்கிற எல்லா விஷயமும் நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம். அதே மாதிரி காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதுமே வந்துட்டு வெள்ளி, செவ்வாய் அந்த மாதிரி டைமில் மட்டும் 5 விளக்கு ஏற்றிக்கலாம், மித்த நாளில் 1 மட்டும் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணுறப்ப சொல்லியிருந்தாங்க, 5 விளக்கு ஏற்றுங்க சிஸ்டர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்துட்டு இப்போ சொல்லிக்கிறேன். ஒரு விளக்கு வந்து மித்த நாளில் ஏற்றிட்டு வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.